Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ராகி சேமியா தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திட்டு இன்னைக்கு நாங்க 2 பாக்கெட் ராகி சேமியா வாங்கியிருக்கோம். அதை மொத்தத்தையும் அந்த பாத்திரத்துல போட்டுக்கலாம். இத ஒரு வாட்டி நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்பதான் இது நல்லா சுத்தமாகும். இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதே பாத்திரத்தில் 3 கிளாஸ் ராகி சேமியா முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் நம்ம நல்லா ஊற வைக்கலாம். இது நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் இட்லி பாத்திரத்தை வைக்கலாம். இதில் நம்ம ராகி சேமியா வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே இடியாப்ப தட்டு வைக்கலாம். உங்கள் வீட்டில் இடியாப்ப தட்டு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இட்லி தட்டு கூட வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு மேலே ஒரு வெள்ளை துணியை நனைச்சிட்டு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு இது மேலே போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சேமியாவை எடுத்து தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி தூவி போடலாம். அப்படியே தண்ணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது இட்லி தட்டு கீழே இறங்கிடும். இப்போ சேமியா எல்லாம் போட்ட அப்புறம் இந்த துணியை போட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம மூடியை போட்டு இந்த இட்லி பாத்திரத்தை மூடி வைக்கலாம். இப்போ இது ஒரு நல்லா 15 நிமிஷம் வேகட்டும். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. ராகி சேமியா வெந்த ஸ்மெல்லும் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை திறந்து பார்க்கலாம். பாருங்க, சேமியா நல்லா வெந்திருக்கு, ஸ்மெல்லும் நல்லா வருது, ராகி சேமியா வெந்த வாசனையும் வருது, நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது. இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வைக்கலாம். இது நல்லா ஆறினாதான் உதிரி உதிரியாக வரும். இல்லை இது சூடாக செஞ்சோன்னா இது ஒரு மாதிரி குழஞ்சிடும். அதனால இதை நல்லா ஆற வைக்கலாம். இது ஆகிறதுக்கு இடையில நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றலாம். நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றி செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நல்லா சூடானோடனே கடுகு போட்டு கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்க, கடுகு கொஞ்சம் கொஞ்சமாக பொரிஞ்சு வருது. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு போட்டு இது நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆனால் தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். பாருங்கள், உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம 2 வெங்காயத்தை கட் பண்ணி இதில் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி கலருக்கு வரா மாதிரி நம்ம நல்லா அதை வதக்கணும். பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறுது. வெங்காயம் நல்லா கண்ணாடி கலருக்கு வந்தோடனே இந்த நேரத்தில் நம்ம கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். இது கூடவே 1 கப் துருவின தேங்காவை போட்டு இதையும் நம்ம நல்லா வதக்கணும். பாருங்க, தேங்காவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். பாருங்க, தேங்காய் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது, அதோட பச்சை ஸ்மெல்லும் போகுது கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்க, தேங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆற வச்சிருக்கிற சேமியாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தூவி தூவி போடலாம். மொத்தமாக போட்டோன்னா அது அப்படியே ஒட்டிக்கும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தூவி தூவி போடலாம். அப்போ தான் சேமியாவும் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. ஏன்னா சேமியா போட்டதுக்கப்புறம் அப்போ தான் சேமியா அடி பிடிக்காமல் இருக்கும். இல்லாட்டி சேமியா அடி பிடிச்சிடும், நல்லா இருக்காது. அதனால ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக செய்யுங்க.
இப்போ சேமியா நல்லா வதங்கினோடனே இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தூளுப்பு நம்ம கையிலே போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது தனியாக ஒரு பவுலை மாற்றிக்கலாம். பாருங்க, ராகி சேமியா ரெடி. சேமியாவுக்கு தொட்டுக்க நாங்கள் சைடில் வேர்க்கடலை சட்னி வச்சுருக்கோம். உங்களுக்கு வேர்க்கடலை சட்னி இல்லை ஒற்றைக்கடலை சட்னி இல்லை தேங்காய் சட்னி கூட வச்சுக்கோங்க. எங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும். உங்களுக்கு எந்த காம்பினேஷன் பிடிக்கும்னுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.